எண்ணத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரராக இருக்க முடியும். உங்களுடைய எண்ணத்திலே நீங்கள் எந்த அளவு தரித்திரர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது வரைக்கும் உங்கள் கடன் பிரச்சனை தீராது. ஐயா, யாரெல்லாம் தங்களுடைய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ அத்தனை பேரையும் தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. அவர்களை மாத்திரம்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது. உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நன்றாக்கத்தானே சிலுவையிலே நல்லா இல்லாததை அவர் தெரிந்து கொண்டார். மகனே, மகளே, உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கும் எனக்கும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அந்த அவருடைய அனந்த ஞானம் என்கிற தலைப்பிலே 318வது தலைப்பு இனிய இறையரசு 20. அதிலே 18வது இறையரசை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கிங்டம், எப்படி தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது என்று 20 தலைப்புகளிலே நாம் தியானிக்க போகிறோம். அதிலே 18வது தலைப்பு தன்னுடைய ஆத்துமாவை எந்த அளவிற்கு வாழ வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு ராஜ்யத்தின் பிள்ளைகள் வாழுவார்கள். Right? People of the kingdom prosper according to the level of prosperity of their soul. எண்ணத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறீர்களோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரராக இருக்க முடியும். உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் எந்த அளவு தரித்திரர்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது வரைக்கும் உங்கள் கடன் பிரச்சனை தீராது. ரொம்ப சிம்பிள் பாருங்க. ஏனென்றால் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் எப்படி இருப்பான் மனுஷன் இருப்பான். செக்யுலர் வேர்ல்டுலேயே இதுதாங்க வேலை செய்யுது. அம்பானியை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் ஒரு சாதாரண ஸ்கிராப் வியாபாரி, பழைய இரும்பு வியாபாரிங்க. பழைய இரும்பை ட்ரைசைக்கிளில் ஏற்றி கொண்டே இருக்கும் பொழுது என்ன நினச்சிருப்பாரு? ஐ ஷுட் பிகம் த டாப் ஆஃப் த நேஷன் இந்தியா. இந்தியாவில் நான் முதல் பணக்காரனாக வேண்டும் என்று மைண்ட் செட்டை மாற்றிட்டார். ரூட் மேப்பு கரெக்டாக கிடைச்சிட்டுங்க. ஐயா, செக்குலர் வேர்ல்டில் எப்படி சொல்கிறாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை. உங்கள் எண்ணத்தை எது மழுங்கடித்து விட்டது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றும் நல்லா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சபையில் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீயும் உன் பிள்ளையும் ஏழையாக இருப்பது தான் தேவனுடைய விருப்பம் என்கிற பொய்யை அடிமேல் அடி அடித்து சொல்லி நீங்கள் அதை நம்பி தரித்திரராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்த அற்புதங்களையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள் என்று சொன்னார். மதம் என்ன கற்றுக் கொடுத்து? உன்னால் அற்புதம் செய்ய முடியாது. ஏனென்றால் உன்னுடைய ஜெபம் போதாது, பரிசுத்தம் போதாது, பக்தி போதாது. நீங்கள் அந்த பொய்யை நம்பிட்டீங்க. எண்ணம் கெட்டு போச்சு. ஆமாம், என் ஜெபம் போதாது, என் பரிசுத்தம் போதாது. அருமையானவர்களே, ஐயா, இயேசுவே உங்களுக்குள்ளே பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 1:31 தியானிங்க. ஐயா, உங்க நீதியெல்லாம் அழுக்கும் கந்தல் அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்துட்டாரு? இயேசுவையே உனக்குள்ள தேவ நீதியாக வைத்து விட்டார். இப்பொழுது நீ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீதிமான் அல்ல, தேவ நீதிமான். It comes only out of faith. You have already got it. Already what did you have? நீ முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறாய். பல செய்தி சொல்கிறேன், வசனம் ஒரு 4 வசனம் சொல்கிறேன், குறித்து கொண்டு தியானிங்க. ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, கொலோசியர் 2:10. இதை தரவாக நீங்கள் மெடிடேட் பண்ணீங்க. அதையே உங்களுடைய ஆவியிலே நீங்கள் எந்த அளவு தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற உங்கள் எண்ணம் மாறிடும். உடனே என்ன செய்யுது தெரியுமா? யூ வில் பி வெரி ஹாப்பி அபவுட் யுவர் செல்ஃப். நான் நல்லவனா? இல்லை. எல்லா வசனங்க கீழ்ப்படுகிறேனா? இல்லை. ஆனாலும் என்னை குறித்து நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்? என்னை பரிசுத்தமாக்கிற தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். இயேசுவையே உனக்குள்ள பரிசுத்தமாக வச்சிட்டார, நீ எப்படி உன்னை பாவினி அந்த பொய்யை நம்புறா? It's a serious question, dearly beloved.
இயேசுவையே உனக்கு நீதியாக்கி உள்ள வச்சுட்டாரு, இயேசுவையே உனக்குள்ள பரிசுத்தமாக்கி வச்சுட்டாரு. அப்ப நீ நீதிமானாய் இருக்கிறாய், நீ பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாய் இருக்கிறாய் என்று பல வசனங்களை எடுத்து நான் காண்பித்திருக்கிறேன். இன்னும் என் குற்ற உணர்வுல வாழ்றாய். இதனால என்ன நடக்குது? உன் எண்ணம் போல வாழ்க்கை இருக்கு. என்ன எண்ணம் இருக்கு? என் ஜெபம் போதாது, எனவே தேவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது என்று பொய்ய நினைச்சிட்டே இருக்கா. அப்படியே ஆயிட்டா. ரைட்? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். 3 யோவான் 2வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. 3 யோவான் 2வது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அதனுடைய பொருள் என்ன? உன்னுடைய ஆத்துமாவிலே நீ பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை விசுவாசித்தால் பெற்றுக்கொள்ளுவாய். உன் ஆத்துமாவே வாழவில்லை என்றால், உன்னுடைய எண்ணத்திலே தோல்வியையே சிந்தித்து கொண்டிருந்தால் நீ தோல்வியைத்தான் தழுவுவாய். ரொம்ப சிம்பிள் பாருங்க. பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? நாட் ஈவன் 1%, 1% விசுவாசிகளுக்கு கூட அவர்களுடைய இருதயத்தில் அவர்கள் வாழவில்லை. அவருடைய ஆத்துமா வாழவில்லை. இந்த ரேஷியோ எங்க ஆரம்பிச்சது? வனாந்தரத்தில் ஆரம்பிச்சது. வனாந்தரத்திலையும் பாருங்க, காலேப் யோசுவாவுடைய ஆத்துமா வாழ்ந்ததை தவிர 99.9999% எண்ணத்துல தோல்வி, கானானை அடையவில்லை. ரைட்? வேதம் முழுவதும் தேடி வாசிக்கங்க. யாருடைய எண்ணத்திலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, ராஜாவாக ராணியாக. அதனாலதான் நம்ம சபைக்கு அந்த பேரை ஆவியானவர் கொடுத்தார், ராஜா ராணிகளின் சபை. நாதாப்பா இந்த தேசத்துடைய தலையெழுத்தை எழுதுவேன். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. நம்ம தாங்க எழுதணும் இந்த தேசத்தினுடைய சட்டத்தை. நீங்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறீர்கள். ராஜாக்களும் நீங்களே, ஊழியர்களும் நீங்களே, ராணிகளும் நீங்களே, ஊழியர்களும் நீங்களே. அல்லேலூயா. தாவீது இருந்தாங்க நியாயப்பிரமாண காலத்துல, ராஜாவாகவும் இருந்தான், தேவனுக்கு ஊழியக்காரனாகவும் இருந்தான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் ராஜா என்கிற ஸ்தானத்துல நம்ம இல்லப்பா, தேவன் என்கிற ஸ்தானத்துல இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. ஓ, நீங்கள் தேவர்கள் என்று சொன்னவர் பொய் சொல்லுகிறவராங்க. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிக்க, உன்னுடைய எண்ணத்துல வாழ்ந்துருவா, அப்பொழுது எல்லாவற்றையும் சுதந்தரிப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரையும் அப்படித்துக்கிடுங்க. தாவீது தூள் கலப்பினான். ஏன்? எண்ணம் வாழ்ந்தது, ஆத்துமா வாழ்ந்தது. என்ன சொன்னா? ஹலோ கோலியாத், நாட் டுமாரோ பட் டுடே. இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். ஏன்? அவனுடைய நினைவு, அவனுடைய இருதயத்துல அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரு சத்தியம் தெரிந்தது. என்ன சத்தியம் தெரிந்தது தெரியுமா? அவராலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என் தேவனால் நான் ஒன்று சேனைக்குள் பாய்வேங்கிறாங்க. அது ஏட்டு சுரக்கா இல்லை. அந்த லட்சக்கணக்கான பெலிஸ்தீனுடைய சேனையை ஓட ஓட விரட்டுனானே. அவர் சொன்னபடியே ஆகாயத்து பறவைகளுக்கு பிபிக்யூ பண்ணி போட்டானா போடலையாங்க? ஹல்லேலூயா. ஐயா, யாரெல்லாம் தங்களுடைய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ அத்தனை பேரையும் தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. அவர்களை மாத்திரம்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது. காலேப் யோசுவா சட்டையை கிழிக்கான். ஏன்? இந்த இருக்கடா லகுவாக பிடிக்கலாங்கிறான். பாயின் நாட் 1%. யோசித்து பாருங்க. 20 வயதுக்கு கீழ்பட்ட குட்டி பிள்ளைகள்லாம் கானானுக்குள்ள போயிட்டாங்க. லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்கள்ல 2 பேர் தான் போறாங்க. 2 பேருடைய ஆத்துமா தான் வாழ்ந்து கொண்டு இருந்தது. உங்க ஆத்துமா வாழுதா இல்லை என்பதை கண்டுபிடிங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஆத்துமாவை வாழ வைக்க முடியும். அப்படி என்றால் என்ன பொருள்? 7 மடங்கல்ல, 70 மடங்கு அக்கினி ஜுவாலையை உயர்த்தினாலும் அவன் மார்புல அடிச்சு சொல்வார், ராஜா 7 மடங்கல்ல
70 மடங்கு உயர்த்தினாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். அதோட டேஞ்சர்ல நீங்க இருக்கிறீங்களா? ஏன் நீங்க சோர்ந்து போகிறீர்கள் அருமையானவர்களே? உப்பு சப்பு இல்லாத பிரசங்கத்தை கேட்கறது, சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கவனிக்கிறீங்க. விசுவாசம் எல்லாம் இழந்து அந்த விசுவாசமாகிய கப்பல் சமுத்திரத்தில் மூழ்கி போச்சு. அதை எடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறேனால. ஹல்லேலூயா. ஐயா, தேவனை அறியாத இந்து சகோதர சகோதரிகள் லகுவாக அற்புதத்தை பெற்று சொல்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களா. ஒரு முறை கோயம்பேடுக்கு போறோம். இது நடந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். பஸ் வர நேரம் ஆகுது. உடனே அது ஹீலிங்கானே போகிறோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் எங்களே ஒருவர் அழைத்து செல்லுங்க. கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பட்டையெல்லாம் அடித்து இருக்காங்க. ஒரு அம்மாட்ட போய் கேட்குறேன். அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா, உங்களுக்கு ஏதாவது வலி இருக்குமான்னு கேட்ட உடனே சேலையை தூக்கி கிராமத்தம்மா, ஐயா இங்கே வலி இருக்குன்னு காட்டுறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் நம்ம சொல்கிறோமே சோகால்டு விசுவாசிகள் அல்ல, அப்படியே நம்புறாங்க. இவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரு. பூனி ஊதுனா அந்த வலி போயிருதுங்க. உங்களுடைய எண்ணத்திலே காணப்பட வேண்டிய விசுவாசத்தை கெடுத்து ஒழித்தது மதம் அல்லவா? சதா குற்ற உணர்வை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. சதா குற்ற உணர்வு. எதிரால வருது குற்ற உணர்வு? ஐ எம் நாட் குவாலிஃபைடு, ஐ எம் நாட் குட் எனஃப், நான் நல்லவன் கிடையாது, எனக்கு காலையில் பண்ணுற ஜபத்தை 1/2 மணி நேரம் ஜபத்தை 1 மணி நேரமாக மாற்றலைன்னா என்ன தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி தேவனுடைய கரத்தை கட்டி போடுவதை என்றைக்கு நீங்கள் நிறுத்த போகிறீர்கள்? அவர் தானப்பா சொன்னாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று அவர் தானே சொன்னாரு. உன்னை சிருஷ்டித்த தேவன் தானே சொன்னாரு. நம்முடைய செய்திகளை கேட்டு ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். 20 தேசங்களுக்கும் அதிகமான தேசங்களிலிருந்து நம்முடைய செய்திகளை கேட்டு அநேக சிறையிருப்பிலிருந்து எண்ணற்றோர் வெளியே வந்திருக்கிறார்கள். அதற்கு மேலாக பலர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எண்ணம் பெருசாகுது. என்னாலும் செத்தவர்களை எழுப்ப முடியும் என்று உங்களாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால் உங்கள் ஆத்துமா வாழுகிறது. ரைட்? நான் நல்லவனா இல்லாட்டாலும் தேவன் என் மேல உசிரையே வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நீ அறிந்தால் உன்னுடைய ஆத்துமா வாழுகிறது. உன்னை பற்றி இயேசு சொன்னார் அல்லவா, இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் என்னால் செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. எனவே என்னாலும் செய்ய முடியும் என்று நீ விசுவாசித்தால் உன் ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கெல்லாம் அற்புதம் செய்ய தெரியாது பிரதர். உன் ஆத்துமா செத்து போச்சு. வாழ்க்கையே உனக்கு செத்து போய் தானே இருக்கு. இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் பாருங்களா, நம்முடைய செய்தியெல்லாம் கேட்கிறோம், நல்ல வசதி படைத்தவர்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தோறும் போய் குப்பையை நிரப்பிட்டு வந்துடுது. நீ காலையில் ஜெபம் பண்ணியா, பைபிள் வாசித்தியா, நீ ரெண்டையும் சரியா செய்யலை, எனவே தேவன் உங்க மேல கோபமா இருக்காரு. இளைய குமாரனை யோசிக்கங்க. அவன் பைபிளே தூக்கிட்டு போனானா? பைபிளே இல்லையே. காலையில ஜெபம் பண்ணானா? ஆண்டவரை மறுதலிச்சான? விபச்சாரத்தில் வீழ்ந்து கிடந்தான? ஏனையா அவர் வந்த உடனே கழுத்தை கட்டி கொண்டார்? ஐயா, அவருடைய அன்பு மாறவில்லை என்பதை விளக்குவதற்கு தானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நீ அறிஞ்சிருக்கிறாப்பா. இட் இஸ் மோர் தென் எனஃப். யுவர் லார்ட் இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் யூ. நீ இந்த அன்பை ருசி பார்த்தால் கெட்ட பாவத்திலிருந்து வெளியே வருவாய், குற்ற உணர்வு விட்டு வெளியே வருவாய். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி உன்னுடைய இதயத்தை காத்து கொள்ளுவாய், உன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுவாய். உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தால்தான் நீ வாழ்க்கையில வாழ முடியும். Hallelujah. Oh, thank you Master for your goodness. What a loving daddy. The book of Romans chapter 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அப்படி என்றால் என்ன பொருள்? எல்லாரும் சொல்லிட்டான், சவுல் ராஜாவும் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? இவர் ராட்சதன், நாம சாதாரண ஆட்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம். மரித்து 4 நாட்கள் ஆயிற்று, உலகத்திற்கு ஒத்த வேஷம். நீ நினைக்கிற இல்லையா?
ஐயா எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, வட்டி மாதந்தோறும் 2 லட்சம் செலுத்தணும், மாதம் 50,000 தான் நான் சம்பாதிக்கிறேன், வட்டி கொடுக்கறதுக்கே பணம் வரல, நீங்க சொல்றீங்க 3 மாசத்துல உன் கடன் எல்லாம் அடைந்து விடும் என்று சொல்லுகிறீர்களே, இந்த எண்ணத்தோடு நீ இருந்தால் மாமிச சிந்தை, மரணம், ஆத்மா வாழல. ஐயா நடக்க முடியாதவற்றை தானே எழுதி தந்திருக்கிறாரு. நீ நடக்கக்கூடியதை மாத்திரம்தான் எண்ணினால் என்ன சொல்றாரு பவுல்? நீ உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறாய், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். ஃபர்ஸ்ட் பஞ்சம் அதான் கொடுக்கிறாரு. உலகம் எதை நம்பும்? எல்லா பிரச்சனையையும் மனுஷனுடைய பலத்தினால தான் தீர்க்கும். நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாதான் கடனை அடைக்க முடியும். இது உலகத்திற்கு ஒத்த வேஷம் இல்லையா? அந்த விதவை அப்படிதான் அடைச்சால கடனை, நேச்சுரல் வேலையா கடனை அடைச்சா. அவன் சொல்றான் தீர்க்கதரிசியப்பா, பக்கத்து வீட்டிலலாம் குடத்தை வாங்குமா, உன் குடத்துல இருக்க எண்ணெயை ஊத்துமா, அது 1000 மடங்கு பெருகிருமா, உன் கடனையும் அடைச்சிரு, அதை வித்து அதோடு கூட மழை வரும் வரைக்கும் உன் ஆயிலும் குறையாது எண்ணெயும் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறான்ங்கிறான். நீ சொல்லுவதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது. மகனே மகளே, எப்ப நடக்கும்? உன் ஆத்துமா வாழ வேண்டும். என்னை பற்றி என் தேவன் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் எனக்கு உரியது என்று உன்னால் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் நீ என்ன செய்யறா? உன் மனசு புதிதாயிருக்கு. இந்த உலகத்திற்கு 12:2 ரோமர்ஸ் வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன தெரியுமா? அங்கே உபாகமத்தில் 5 வசனத்தில் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் என்னாலும் நல்லா இருக்கணும். ஐயா, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல பாருங்க உங்களால. அதனாலதான் அவன் எழுதுறார், நீ உன் எண்ணம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நீ வாழ்ற. உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் நன்றாக்கத்தானே சிலுவையிலே நல்லா இல்லாததை அவர் தெரிந்து கொண்டார். மகனே மகளே, எதற்காக அவர் நல்லா இல்லாம போனா தெரியுமா? நீ நல்லா இருக்க வேண்டும் என்பதற்கு தானே. ஏனையா சிலுவையில அவர் தரித்திரரானார்? உன்னை கோடீஸ்வரன் ஆக்கத்தானே. மகனே மகளே, ஏன் துக்கம் நிறைந்தவரானார்? நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாங்க. அப்படின்னா என்ன? பிரச்சனைய நேச்சுரல் வழியில தீர்ப்பதற்கு முயற்சிக்காத. ஹல்லேலூயா. இதை குறித்து இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 3:20 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? இவனுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு இருந்தது பாருங்க. யாருக்குள்ள? எலியா, எலிசா, வேற யாரு? நம்ம தாவீது, பவுலு, பேதுரு, இயேசு கிறிஸ்து. என்ன இருந்தது அவங்களுக்குள்ள? என்ன இருந்தது? ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. இது சப்ப மேட்டர்டா. இது சப்ப மேட்டரு. ராட்சதனை தூக்குவது சப்ப மேட்டர். இருள வரப்போகிறது, இங்க வெளிச்சத்தை கொண்டு வருவது சப்ப மேட்டர். சூரியனை நிறுத்திடலாம், சந்திரனை நிறுத்தலாம். இதுதாங்க உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவனுக்குள்ள கிரியை செய்து என்ன வல்லமை? எப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எருசலேம் துவைக்க இல்லிரிக்க வரைக்கும் அல்ல, உலகம் முழுவதற்கும் என்னாலே சபை நாட்ட முடியும் என்று அவருடைய உள்ளத்துல அந்த வல்லமை வேலை செய்து பாருங்க. இந்த செய்தியை கேட்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்துல எரியுதுலாங்க. ஆமா, இவர் சொல்லதெல்லாம் சரிதானே. இயேசு கிறிஸ்துவால சொன்னாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னவர் இயேசு அல்லவா? அந்த எரிகிற அக்கினிய, அவிசுவாசம் நிறைந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த அக்கினியை அவிச்சு போடாதீங்க. உங்க எண்ணத்துல நீங்க தோற்று போவீர்கள். உங்க ஆத்மா வாழாத அருமையானவர்களே. இன்னும் சில உதாரணம் சொல்றேங்க. சிங்கக்கவிக்குள்ளேயும் சிரித்து கொண்டிருந்தான், சீருகிற நெருப்புக்குள்ளேயும் சிரித்து கொண்டு இருந்தார்கள், சிறைச்சாலைக்குள்ளேயும் சிரித்து கொண்டு இருந்தார்களே. ஏன்? அவங்க ஆத்மா வாழ்ந்தது. எந்த அளவுக்கு வெளிச்சம் இருந்தது? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, நாம் மறுபடி பிறந்த பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த ராஜ்யம் இப்படித்தான் வேலை செய்யும். நீங்க குன்றி போக மாட்டீர்கள், நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள்.
ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் ஆல் யுவர் ரெவலேஷன். இதே போல இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். அங்கே நீதிமொழிகள் 23:7 மனப்பாட வசனம். அங்கே Proverbs 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க இருதயத்துல நீங்க சாபத்தை நம்புறீங்க. எங்க தாத்தா செய்த கொலை, அவ்வளவுதான், நீ சாபத்தை விரும்புறா. ஐயா, இஸ்ரவேலர்கள் அதைத்தானே விரும்புனாங்க. என்ன விரும்புனாங்க? நாம யாரு வெட்டுக்கிளிகள், அவர்கள் ராட்சதர்கள். சாபத்தை விரும்பாதே மகனே மகளே. சவுல் ராஜா சாபத்தை விரும்புறான். அவர் ராட்சதனப்பா, நீ சின்ன பையன், நீ ஆட்டு இடையன், 13 வயசு பையன். சாபத்தை விரும்பாத. தோல்வியை விரும்புவது அல்லது தோல்வியை எதிர்பார்ப்பது, சாபத்தை விரும்புகிறாய், நீ விரும்பினதை பெற்றுக்கொள்ளுவாய். இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையானவர்களை. உங்க ஆத்துமாவை அல்லது உங்களுடைய எண்ணத்தை வாழ வையுங்கள். அது லகுவானதாயிற்று. இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே 109:17 Psalm 109:17 and 18 சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். 18 சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடித்து கொண்டான், அது அவன் உள்ளத்திலே தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கச்சையாகவும் இருப்பதாக. சிம்பிளா நீங்க புரிய முடியா நான் சொல்றேன். அவிசுவாசிக்கிறவர்கள் சாபத்தை விரும்புகிறார்கள், பயப்படுகிறவர்கள் சாபத்தை விரும்புகிறவர்கள், குற்ற உணர்வு அடைகிறவர்கள் சாபத்தை விரும்புகிறார்கள். அவனுக்கு குற்ற உணர்வு. எத்தனையோ பேரை மன்னித்தார, யூதாசை மன்னிக்க மாட்டாரா? அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு. சாபத்தை விரும்பினான், நாண்டு கொண்டு நின்று செத்தான். நம்முடைய முதல் பெற்றோருக்கு இதே பிரச்சனை தான். பயம். ஐயோ, நாங்க கீழ்ப்படியாம போயிட்டோமே. ரைட், ஒரே ஒரு வார்த்தை, சாரி, நாங்க செய்யக்கூடாது செய்துட்டோம். அவர் கட்டி அணைக்க மாட்டாரா? அவர்கள் தான் விளங்கி கொள்ள முடியவில்லை. 21வது நூற்றாண்டிலே புதிய உடன்படிக்கையின் கீழே வாழுகிற நீங்களும் சாபத்தை விரும்புகிறீர்களே. உங்களாலே தேவனை நம்ப முடியவில்லை, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு மனம் திரும்புங்க. நான் சில புஸ்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா? சப்பையா வாழாதீங்க. நம்ம செய்திகளை நீங்க சீக்கிரமா உங்களுடைய ஆத்துமாவை வாழ வைக்க வேண்டும் என்றால் தினசரி 4 செய்தியை கேளுங்க. அரை மணி நேரம் செய்தி, 4 செய்தியை கேளுங்க. 4 ஷார்ட்ஸ் கேட்டா மனம் புதிதாகாதுங்க, ஆத்துமா வாழாது. ரைட், 4 செய்திகளை கேளுங்க. 1000 லாங் வீடியோஸ் இருக்குதே, கேளுங்க. ரூம் போட்டு கேளுங்க. சீக்கிரம் உங்க ஆத்துமா வாழ்ந்துடும். உங்கள் பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். அதோடு கூட சில புஸ்தகங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே. நான் ஒரு 10 நேரம் வாசிட்டேங்க. எனக்கு தேவை என்று ஒன்றுமே இல்லை. யுத்தம் முடிந்தது. The war is over. நீ ஃபைட் பண்ணி ஜெயிக்க வேண்டியதில்லை. The war is over. தேவன் நீங்கள் சுகமாய் இருப்பதை விரும்புகிறார். God wants you well. 100 மொழியில இருக்குங்க. ஹிந்தியில இருக்கு, தெலுங்குல இருக்கு, மலையாளத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு. நாவு புதையல், விசுவாசியின் அதிகாரம் புதையல், ஆவி ஆத்துமா சரீரம் மிகப்பெரிய புதையல், லகுவான மாற்றம் அதைவிட பெரிய புதையல். தேவனின் மிக சிறந்ததல் வாழ நீங்க இந்த புக்கை வாங்கி வாசிங்க. உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லைன்னு வைங்களா, 3 புஸ்தகங்களாக வாசிங்க. உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இருந்தால் ஒரு 15 புஸ்தகம் இருக்குங்க. 4000 ரூபா அனுப்புங்க. கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ தான். சக்க போடுவீங்க. ஏன்? முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் எண்ணத்தில் பெரிய பெரிய பாசிட்டிவ் திங்கிங் வந்துடும். எண்ணம் வாழ்ந்துடும், நினைவு வாழ்ந்துடும். காலையில் எழும்பும் போதே குதூகலமாக எழும்புவீர்கள். இன்னைக்கு எனக்கு அற்புதமான நாள். நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன். நீட்டு நீ எழுத போகிறா இல்லையா? என் செய்தியை கேட்டுட்டு போ மகனே மகளே. இன்றைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன். இயேசுவையே எனக்கு தேவன் ஞானமாக்கி விட்டார். எனவே நான் தான் நீட் எழுதுகிற லட்சக்கணக்கான எல்லாரை விட டாப் ரேங்க் வாங்குவேன்னு உன்னால் பேச முடியும். எப்பொழுதே உன்னுடைய இருதயம் எண்ணம் வாழும் பொழுது அருமையானவர்கள். அதற்கு என்ன செய்யணும்? என்னுடைய செய்திகளை கேளுங்கள். வின்ஸ்டன், பில் ஜான்சன்,
ஆண்ட்ரூ உமக்கு, கென்னத்து கோப்பலாண்டு, இவங்கெல்லாம் கேளுங்க, ஜெசோடியான கேளுங்க, சக்க போடலாங்க. ஏன்? இட்ஸ் சோ சிம்பிள். உன் ஆத்துமா வாழுவது போல நீ வாழுவாய். நீ தோல்வியையே நினைத்து கொண்டு இருக்கிறதுனால தோல்வியோடு வாழுகிறாய். குற்ற உணர்வோடு இருக்கிறதுனால நஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு மனம் திரும்புகிற நாள். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி. நீர் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நான் இவர்கள் மீது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசை பலபோசாத்தாரு, இவருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் இப்பொழுதே கீழே விழுவதாக. இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. தேவனுடைய ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை இன்னும் நீ சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தி இவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற அந்த உண்மையை, அந்த நிஜத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய எண்ணத்திலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம், வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி, ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப், ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.